நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்ம உலக செய்திகளை முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது ஈரான் தான். ஈரானை மையமாக வச்சு என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கத்தார், சவுதி அரேபியா அண்டு துருக்கி இவங்க என்ன மாதிரி அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்களா அல்லது ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக மெதுவாக எதுவும் பேசியிருக்காங்களா, அதுபோக புட்டின் ஒரு முக்கியமான விஷயத்தை வார்னிங்காக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் சைனா என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் கலெக்டிவாக இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா இந்த உலக செய்திகளை இன்றைக்கி முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிறது ஈரானை மையமாக வச்சு தான். ஏன்னா இப்போ வெனிசுலா, கியூபா இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. நமக்கு எப்படின்னா பரபரப்பான செய்தி அப்படித்தானே வரும். அதனால் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உலக செய்திகள், உள்ளூர் அரசியல் மற்றும் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் சார்பு இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல் தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். நன்றி. இப்போ ரொம்ப அடுத்தடுத்த நிகழ்ச்சின்னா, இப்போது அமெரிக்கா ஏற்கனவே நேற்று இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்குன்னா, கத்தாரில் உள்ள ஏர்பேஸுக்கு அமெரிக்காவோட B-22 B-2 பாம்பர் இது எல்லாமே நிறைய இறங்கியிருக்கு. அது போக அந்த வார்ஷிப்பெல்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா அவங்களோட அமெரிக்கன்ஸ் இங்கே இன்னும் ஈரானில் இருக்காங்க. ஸோ ஈரானில் இருக்கிற அமெரிக்கன்ஸ் உடனே அக்கம் பக்கம் அங்கே அரபு இந்த பக்கம் GCC நாடுகளுக்கோ அல்லது துருக்கிக்கோ அல்லது அதை தாண்டி யூரோப்பியன் யூனியன் அங்கே யூரோப்பியனுக்கோ அங்கே கிளம்பி போயிருங்க, ஈரானில் இருக்க வேண்டாம், உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்தியாவும் அந்த விஷயத்தை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய எம்பசி மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்தியர்கள் அங்கே ஈரானில் இருக்க வேண்டாம், ஈரானில் இந்தியர்கள் நிறைய இருக்காங்க, அங்கே இருக்க வேண்டாம், உடனே அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அது போக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அங்கே போர்னு வந்ததுன்னா அந்த மண் இருக்கிற மண்ணின் மேந்தர்கள் மட்டும் சாகட்டும் அப்படின்ற மாதிரி. மற்ற வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இந்த போர் சம்மந்தமாக ஏன் அங்கே இருந்து சாகணும், எல்லாம் வெளியே வந்துடுங்க அப்படின்னு அந்தந்த நாடுகள் தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்கிறதுக்கு திருப்பி அழைக்கிற வேலையை செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவிலேருந்து, அல்லது ரொம்ப முக்கியமாக சிக்னல் வந்திருக்கு, அதனால் தங்களுடைய குடிமக்களை சொந்த நாடுகளுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இப்போ அமெரிக்கா தாக்குதலை பற்றி சொல்லப்போனால், அமெரிக்கா உடனடியாக நாளைக்கே தாக்குமா, நாளை கழிச்சே தாக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இந்த தாக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அமெரிக்கன் அங்கே இருக்கிற அமெரிக்கன் எல்லாம் உடனே வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அமெரிக்கா வெளியேற சொல்லிருச்சா, அப்போ சுற்றி உள்ள மற்ற நாடுகளும் தங்களோட மக்களை வெளியேற சொல்கிறது. அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்போ ஒரு பரபரப்பு வரும். பரபரப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி சார் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அடங்கும் இல்லையா, அடங்குற நேரத்துக்கு அமெரிக்கா அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது போக எங்கள் முதல்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொட்டஸ்டர், அவர் பேர் இர்ஃபான் சுல்தானி. அப்போது அவர் என்னென்னா, இன்றைக்கி எனி டைம் என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவரை அவருக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க. இது எப்படின்னா பரபரப்பாக ஏகப்பட்ட பேர் கூட்டத்தில் அங்கெல்லாம் செத்துருக்காங்க. ஆனால் இந்த இர்ஃபான் சுல்தானி அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக உலகம் பூரா உச்சரிக்கப்படுற பெயராக இருக்குது. இவர் பேரை சொல்லி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நோ இதெல்லாம் நீங்கள் அவர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, அவரை அவருக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது, இப்போ அவரை தூக்கில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஆனால் அதை கமேனியோட அரசாங்கம் காது கொடுத்து கேட்குறதா இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இன்றைக்கி அதை எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அமெரிக்கா இது மேலே ஈரான் மேலே போர் தொடுக்கிறதுக்கு இதை ஒரு விஷயமாக பகடக்காயாக பயன்படுத்தலாம், சொல்ல முடியாது, அப்படி இருக்கலாம்.
அது போக வந்து கத்தாரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 59 ஏக்கரில் வந்து ஏர்பேஸ், அமெரிக்காவோட ஏர்பேஸ் இருக்குது. அதுதான் அந்த ரீஜன்லேயே இருக்கிற மிகப்பெரிய பேஸ். அதில் வந்து 10,000 பேர் அமெரிக்கன்ஸ் வந்து அங்கே போர் வீரர்கள் அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து முக்கியமான ஒரு பெர்சனல்ஸ் அப்படின்னா அவரோட அதிகாரிகள் முக்கியமான ஆட்கள்லாம் அந்த அல் உதேதி ஏர்பேஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கு அமெரிக்காவிலேருந்து. அப்புறம் கத்தார் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க வந்து, அப்போது கத்தாருக்கு ஒரு நடுக்கம். என்ன பிரச்சனைன்னா, ஈரானுக்கும் கத்தாருக்கும் ஆல்ரெடி நல்ல உறவு இருக்குது. அப்புறம் ஈரான் வந்து ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே இருந்து, அதாவது இந்த ரீஜனில் இருந்து அமெரிக்கா தன்னோட ஃபைட்டர் ஜெட்டை இங்கே அனுப்பிச்சுட்டோ அல்லது ஏதாவது மிசைல் அனுப்பிச்சோ, எங்கள் ஈரானில் ஒரு இடத்துல வந்து குண்டு விழுந்தால் கூட இங்கே இருக்கிற 8 பேஸஸ், அமெரிக்காவோட பேஸு, அது போக வந்து இஸ்ரேல் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போது மிகப்பெரிய ஏர்பேஸ் வந்து கத்தாரில் இருக்குது. கத்தார் வந்து ரொம்ப சின்ன நாடு. அப்போது அதில் இருக்கிற ஏர்பேஸ் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மொத்த கத்தாரியை வந்து அடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் வீணாக போயிருமே அப்படின்ற பயம் வந்து கத்தாரோட அரசாங்கத்துக்கு உண்டு. அதனால் கத்தார் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க வந்து இதை பார்த்து ரொம்ப கோபமாக வந்து கெஞ்சிருக்காங்க. அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது ரொம்ப வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை, வந்து நீங்கள் பண்ணுறது சரியில்லை மிஸ்டர் ட்ரம்ப், வாட் யூ ஆர் சேயிங், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட், இட்ஸ் வெரி ராங், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோபமாக வந்து கத்தார் வந்து அமெரிக்காட்ட கெஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஏர் ஸ்ட்ரைக் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு கத்தார் கெஞ்சிருக்காங்க. சவுதி வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி எர்டகன் வழக்கம் போல் வந்து அவர் அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நீங்கள் வந்து ஏர் ஸ்ட்ரைக் ஏதாவது நடத்துகிறீங்கன்னா அது வந்து நல்லதில்லை, அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக திரும்ப வேண்டியிருக்கோம் அப்படின்னு எர்டகன் சொல்லியிருக்காரு. எப்போவுமே எர்டகன் சொல்கிறது வந்து அந்த ரீஜன்லேருந்து யாருமே முழுசாக நம்ப மாட்டாங்க. ஒருவேளை எர்டகன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று சொன்னால் கூட அவரோட பிம்பமே அவரை நம்பாது. ஏன்னா அவர் எதை எடுத்தாலும் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்கிறவர். ஏற்கனவே வந்து இஸ்ரேல் காசா விவகாரத்தில் அப்படித்தான் பண்ணார். இஸ்ரேலுக்கு எதிராக டெய்லி வந்து கண்டன குரல் வரும். ஆனால் இஸ்ரேலுக்கான அத்தனை உதவிகளும் செஞ்சுட்டே இருப்பார். தனக்கு என்ன வேணுமோ அதை வந்து அமெரிக்காவிலேருந்து, வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பார். இஸ்ரேலுக்கு நிறைய உதவி பண்ணுவார், ஆனால் குரல் கொடுப்பார். அப்புறம் காசா மக்களை வந்து இப்படிலாம் அப்பாவி மக்களை கொள்றீங்களே அப்படின்பார், ஆனால் கொள்றது வந்து வேடிக்கை பார்ப்பார். அதில் அவரோட வார்த்தைகள் வந்து பெரிய அளவுக்கு நம்ப வேண்டியதில்லை. ஆனால் ஏதோ ஒரு குரல் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கரலாம். அப்புறம் வந்து அமெரிக்காவோட நிலைமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிதாபமான நிலைமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காட்ட எல்லா வளமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதே மாதிரி மிகப்பெரிய கடனும் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்க நிலைமையில் இருக்குது. அவங்க வந்து கமேனிகிட்ட வந்து உண்மையிலே லிட்ரலாக வந்து அமெரிக்கா இப்போது திணறிக்கிட்டு இருக்கு. இப்போது கமேனியை வந்து ரீஜன் வந்து நம்ம ரெஜிம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமேனியை தூக்கிடா என்ன பண்ண முடியும்? கமேனியை தூக்க முடியுமா? அப்படின்னு தூக்க முடியலை. கமேனிக்கு ஆதரவாக ஊர்வலம் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து கலவரத்தை வந்து நிறைய பெரும்பாலும் அடக்கியிருக்காங்க. இன்னும் மக்கள் வந்து வெளியில் போராட்டம் இருந்தால் கூட முன்னே இருந்த அந்த இன்டென்சிட்டி, அப்புறம் அதோட வீரியம், அந்த தீ வைக்கிறது என்ன பண்ணாலும் வந்து அடக்கியிருக்காங்க. ஆனால் அதை வந்து ட்ரம்ப்பு என்ன சொல்லியிருக்காரு, போராட்டக்காரர்கள் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதை அடித்து உடைங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நான் வந்து ஹெல்ப் இஸ் ஆன் தி வே, சப்போர்ட் இஸ் ஆன் தி வே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த நாட்டில் வந்து அவங்க கலவரக்காரர்கள் வந்து பண்ணுறாங்கன்னா, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவோட அதிபர் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வேறு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தேன், அதை வந்து இங்கேயும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறார் வந்து, இந்த மாதிரி போராட்டக்காரர்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதாவது கொலை பண்ணுறது, சுட்டு கொல்றது, அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறது, கைது பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் அமைதியான வழியில் போராடுறாங்களா அந்த போராட்டக்காரர்கள் நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி, உங்கள் மக்களோட உயிர் வந்து உங்களுக்கு என்ன துச்சமாக போச்சா? உங்கள் ஈரானோட மக்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கு? அவங்கள ஏன் கொலை பண்ணுறீங்க? அவங்க வந்து வெறும் சாதாரண போராட்டக்காரர்கள் தானே, போராட்டக்காரங்களை கை வைக்காதீங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்கிறது. எப்படின்னா, பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு
ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து அவரோட மனைவியை வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரு. அடித்த உடனே இந்த பெரிய மனுஷன் போய் என்ன பண்ணுறாரு வந்து, டேய் என்னடா இது, பொண்டாட்டியை வந்து திட்டுறது, பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? அது இந்த மாதிரி பழக்கம்னு வச்சுக்கூடாது. ஓகே, பி கேர்ஃபுல். என்ன பொம்பளை பிள்ளைய வந்து திட்டுற, வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுற, பொம்பளை பிள்ளைய என்ன பொண்டாட்டின்னா உனக்கு வந்து அவ்வளோ கேவலமாக போச்சா, என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிற அந்த ஆள் யாருன்னா தான் பொண்டாட்டியை கொலை பண்ணவர். அதுக்கப்புறம் மற்ற பொம்பளைக்கு போனால் விரட்டி வந்து வெட்டினவர். அவர் இன்னொருத்தனுக்கு அட்வைஸ் பண்ண எப்படி இருக்கும்? அதே நிலமை தான் இப்போ வந்து ட்ரம்ப்பு. பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மூலமாக காசாவில் வந்து 76,000 பேர்னு சொல்லி கணக்கில் சொல்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. ஓகே, இப்போ சமீபத்தில் வந்து வெனிசுலாவில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி 40,000 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. 40 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. ஓகே, எங்கே போனாலும் வந்து கொலைக்கு வந்து அத்தாரிட்டி, அதாவது மற்றவங்களாம் கொலை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அப்புறம் வந்து +2 முடிச்சிருப்போம், காலேஜுக்கு போகிற இடத்துல இவர் ஏற்கனவே PhD முடித்தவர் கொலை பண்ணுறதுல. அப்படி முடித்தவர் வந்து கமேனியை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முரண் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் வந்து அப்படி பேசினா தான் அமெரிக்க அதிபர். அப்படி பேசாமல் ரொம்ப சாந்த சொரூபியாக இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லது வந்து ப்ரீச் பண்ணுறாருன்னா அவர் வந்து அமெரிக்க அதிபர் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு, ஓகே, ஸ்பேஸ் எக்ஸு ஸ்டார்லிங்க்கு, அதை வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க ஈரானியன். உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க என்ன பண்ணாங்க, போன ஜூன் ஜூலையில் வந்து கிட்டத்தட்ட 50,000 ஸ்டார்லிங்கோட யூனிட்டு, அதாவது எப்படின்னா இது அந்த யூனிட் வந்து டைரெக்டாக எங்கே போனாலும் சரி அந்த ஸ்பேஸ்லேருந்து கனெக்ஷன் கிடச்சிடும். இவங்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு டவர் தேவையில்லை. ஓகே, அதாவது நம்ம இங்கே ஃபோன் பேசுகிறோம்னா இங்கேருந்து ஒரு டவர்லேருந்து ஸ்பேஸில் சேட்டலைட்லேருந்து வேற ஒரு டவர்லேருந்து வேற ஒரு ஃபோன் அப்படின்ற இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 அப்படின்றது இல்லாமல் நம்ம ஃபோன் வந்து டைரெக்டாக வந்து சேட்டலைட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் அப்படின்ற அந்த ஒரு யூனிட் இருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட 50,000 யூனிட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஈரானோட பார்டரில் அங்கே உள்ள மக்கள் என்ன ரொம்ப முக்கியமாக மொசாட் அண்டு சிஏ உளவாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது தான் வந்து இந்தியாவில் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி வரும்போது அவங்க சொன்ன வேலை அதை தேடி பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஸ்டார்லிங்கோட யூனிட்டு, அது வந்து அந்த ஃபோனு அப்புறம் அது ரிசீவர் அப்படின்னு அந்த யூனிட் வந்து கிட்டத்தட்ட 35,000 ரூபா. அப்புறம் வந்து மாதத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்க்கு வந்து ஒரு 8,500 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு $80-90 அப்படின்னு அவங்க கணக்கு. அப்படிலாம் வந்து டீட்டெயில் அப்படி கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்னும் ஒரு 8,500 ரூபா 9,000 ரூபா மாதம் வந்து ஸ்டார்லிங் கட்டி நம்மளால் கட்டுப்படி ஆகுமா? இப்போ நார்மலாக வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 300 ரூபா 280 ரூபா 300 ரூபா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போடுறாங்கன்றதே நமக்கு வந்து வயிற்றுச்சலாக இருக்குது. ஆனால் ஸ்டார்லிங் வந்து அங்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக வந்து அதாவது ஈரான் மக்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். ஏன்னா இப்போ அங்கே உள்ள இன்டர்நெட்டை கட் பண்ண உடனே ஸ்டார்லிங் மூலமாக வந்துச்சு அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டார்லிங் யார்ட்டெல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஏகப்பட்ட டிவைசஸை வந்து அங்கேருந்து பறிமுதல் பண்ணி அப்புறம் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்கள பூரா நிறைய அரெஸ்ட் பண்ணி இவங்க டீடைன் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை வந்து ஓவராலாக வந்து 12,000 பேருக்கு மேலே. அது இன்னும் கொஞ்சம் அதிகம் சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல் 12,000 பேருக்கு மேலே. அப்புறம் கலவரத்தில் இவங்க சுட்டதோ அல்லது கலவரக்காரர்கள் சுட்டதோ எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு வந்து 2,600 பேருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்லிங்கை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க ஈரானில். அப்போது ஸ்டார்லிங்க் வந்து நாங்கள் தான் ரொம்ப பெருசாக்கும், பெரிய பிஸ்தாவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்லிங்க்கு தன்னோட வலிமை இழந்து முகம் இழந்து போய் நிற்கிது அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கப்புறம் புட்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வார்னிங் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இஸ்ரேலுக்கு வந்து நீ வந்து போன 12 நாள் போரில் வந்து நீ என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, அது பத்தாதா, இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ வந்து ஈரான்கிட்ட வந்து வாலாட்டாத, அப்படி ஏதாவது பண்ணேன்னா நாங்கள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் வந்து இஸ்ரேலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமெரிக்கா வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. ஏன்னா புட்டினுக்கு ஒரு வழியில் வார்ன் பண்ணி தான் ஆகணும். அமெரிக்காவை வார்ன் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் புட்டினுக்கும் நெத்தன்யாகு, அதாவது ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல உறவு இருக்குது.
ஓகே, நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் புட்டின் வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவர். அப்படி இல்லை, இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டானவர், ஆதரவானவர். ஆனால் அவர் வந்து இப்போது இஸ்ரேலுக்கு வந்து பெரிய வார்னிங் கொடுத்துருக்கிறார். அதுபோக சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் அவர் வந்து எப்படின்னா மாவோ நிங் அப்படின்னு சொல்லி, அது பேரை பத்தக்க மாவோ நிங் அப்படின்னா, அவர் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்கிறார். நீங்கள் 25% போடுங்க, அப்போ நாங்கள் வந்து திருப்பி என்ன மாதிரி ரிட்டாலியேட் பண்ணுவோன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. இப்போ ஓவராலாக வந்து சைனா, ஏன்னா சைனாவுக்கு ஒரு வழியே இல்லை, ஈரானை வந்து காபந்து பண்ணி காப்பாற்றினா மட்டும்தான் சைனாவுக்கு எதிர்காலம். அப்படி ஈரானை வந்து அமெரிக்கா பிடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாயிருவாங்க, சைனா வந்து கீழே இறங்கிடும். அப்படின்ற இடத்துல இப்போ ஈரான் வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, மையப்புள்ளி அப்படின்ற இடத்துல வந்து ஈரானை வச்சு அமெரிக்காவா சைனாவா, அப்புறம் ஈரானை வந்து அமெரிக்கா பிடிக்கலை, ஈரான் வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதாவது கமேனி வந்து அமெரிக்காவை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது ஒரு வகையில் இந்தியாவுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து ஓவராலாக இப்போ நம்ம சொல்கிற சம்மரி என்னென்னா, நம்பர் 1 அந்த அல் உதேத் ஏர்பேஸ்லேருந்து, அதாவது கத்தாரில் இருக்கிற அல் உதேத் ஏர்பேஸ்லேருந்து அங்கே இருக்கிற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் ஏதோ வெளியே போக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஈரான்லேருந்து அமெரிக்கன்ஸ், வெஸ்டர்ன் ஆட்கள், இந்தியன் எல்லாம் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஸ்டார்லிங்க் வந்து மொத்தத்துக்கு வந்து அடித்து உடைச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்லிங்கெல்லாம் வந்து பெருசாக வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கத்தார், சவுதி அரேபியா அண்டு துருக்கி அமெரிக்காவுக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட ஒரு டிப்ளமேட்டிக் வார்னிங்னா வந்து பயங்கர மோசமாக நார்த் கொரியா கொடுக்குற வார்னிங் மாதிரியோ, அல்லது ரஷ்யா கொடுக்குற வார்னிங் மாதிரியோ, இல்லை ஈரான் கொடுக்குற வார்னிங் மாதிரியோ அப்படிலாம் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதான். சரி, இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக முத்தாய்ப்பாக என்னென்னா, அங்கே வந்து இர்ஃபான் சுல்தானி அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்டரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து தூக்கில் போட போகிறாங்க. அதுக்கு வந்து எல்லோரும் வந்து அப்படியே மொத்த உலகத்தில் அது ரொம்ப வெஸ்டர்ன் மீடியா அண்ட் அமெரிக்கன் மீடியா, அப்புறம் இஸ்ரேல் மீடியா, அமெரிக்கன் மீடியானாலும் இஸ்ரேல் மீடியா தான், இந்த மீடியாலாம் வந்து அப்படியே கழுகு கண்ணோட பார்வையோடு வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. எனி டைம் வந்து தூக்கில் போடலாம் அப்படின்னா, அவர் தூக்கில் போடக்கூடாது, அவர் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து பெரிய அளவுக்கு வந்து வார்னிங் வந்திருக்கு கமேனிக்கு. ஆனால் கமேனி காதுக்கு போய் சேருமானலாம் தெரியாது நடக்கிறது. அப்படி இதை வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்ப்போம். நன்றி.